அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பக்கமான வருகின்ற ஜூலை மாத பலன், வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம். தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. அம்மன் அருளை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும், இதுதான் எங்களுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினைக்கு ஏத்தாப்புல பரிகாரங்கள், ஒரு சில தெய்வ வழிபாடுகள், என்ன பண்ணா என்ன பரிகாரம் பண்ணா என்ன நிவர்த்தின்னு சொல்லி இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜூலை மாதம் இது ஸ்பெஷலான ஒரு மாதம். ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இருந்தாலும் நான் என்ன போறேன்னா, ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பத்தி தான் இதுல ஃபுல்லா நான் டீட்டெயிலா கொடுக்குறேன். ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நிகழ்வுகள் இந்த மாசத்துல கண்டிப்பா இருக்கு. ஏன்னா விசேஷமான ஒரு யோகமான ஒரு கிரகனா இணைகிறாங்க. குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிற கிரக அமைப்பு இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. அறிவு புத்திசாலி வீட்டுல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு. அது இல்லாம எல்லா கிரக அமைப்பும் இந்த மாசத்துல ஒரு அனுகூலமா இருக்குது. இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை விடுங்க, புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க. உங்களுடைய லக்ன புள்ளியை வச்சு நீங்க எந்த ராசியா இருக்கலாம், உங்களுடைய லக்ன அடிப்படையில எந்த கிரகம் எந்த பாகவத்துல இருக்குது, என்ன ஒரு யோகத்துல இருக்குது, யோகமான கிரகம் உங்களுக்கு திசையை நடத்ததா புத்தியை நடத்தான்னு பாருங்க. பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், நம்முடைய ராசிங்கிறது உடல். உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொது பலனா கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. விருச்சகம் 8னா என்ன? ரகசியம். இதுலயுமே ஒரு விஷயத்தை ரகசியமா வைக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. இவங்களுடைய முடிவுகள் திடீர்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. அது மட்டும் இல்லாம இடம் விட்டு இடம் போறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, பயணங்கள் மூலமாக வருமானம் தீட்டுறது, பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசி என்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. மருத்துவர்கள், ஆயுத இயந்திர வேலையில் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசி தொடர்புல கண்டிப்பாக இருப்பாங்க. பயங்கரமா யோசிக்கக்கூடிய நபர்கள், பயங்கரமான அறிவாளிகள், அறிவு சிந்தனைகள், சயின்டிஸ்டுகள், இது எல்லாமே பாருங்க இந்த விருச்சக லக்னமா இருப்பாங்க, இல்ல விருச்சக ராசியா இருப்பாங்க. இவங்களுடைய புத்தி பயங்கரமா இருக்கும். விருச்சகத்துல பிறந்துட்டாவே புத்திசாலி குணம் எப்படி இருக்கும்? பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார். இது ஃபுல்லாவே நம்ம பாருங்க. இது நான் ஜூலை 17க்கு அப்புறம் கொடுக்குறேன். இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார், வாழ்க்கையில என்னென்ன விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு என்ன கிரகங்கள் திசைகள் புத்திகள் நடத்துன்னு பாருங்க. திசையை விட்டுருங்க. புத்தி கிரகம் உங்க லக்ன அடிப்படையில எத்தனாம் பாகவத்துல இருக்கிறாங்க, அவங்க நல்ல கிரகமா இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்களா, நல்ல பாகவத்துல இருக்காங்களா, எந்த கிரகத்தை பாக்குறாங்க, எந்த கிரக சாரத்துல நிக்கிறாங்க,
இதை பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. கரெக்டாக ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், நான் ஒரு பொது பலனை பாருங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி சொல்லி எல்லா வீடியோ கொடுப்பேன். இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம். உங்கள் ராசியில வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் பாவத்தில் சனி பகவான், அதுவும் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசியில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் அதாவது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. அவங்க உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அடுத்து 8ஆம் பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் பாக்கியஸ்தானத்தில். 11ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் சார். இதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருந்தார். இப்போ 7ஆம் பாவத்துக்கு நல்ல ஒரு பலமாக இருக்கார். குரு மங்கள யோகத்தில் உட்காந்துருக்காரு. இந்த யோகம் இது யாருக்குமே வராது. ஆனால் விருச்சக ராசி சூப்பர் யோகம், பார்த்துக்கங்க. இதுதான் குரு மங்கள யோகம். நமக்கு கிடைக்காத யோகம் விருச்சது கிடைக்க போகுது. ஜூலை மாதம் 17க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. இதுல 2 கிரகம் மட்டும் மாறுவாங்க. நல்லா பாருங்க. 8ஆம் இடத்துல உள்ள குரு சூரிய பகவான் ஜூலை மாதம் 17க்கு அப்புறம் 9ஆம் இடத்துல பாக்கியத்துல ஒன்று கூடுது. சுக்கிரனும் சூரியனும் ஒன்று கூடுறாங்க. இது ஒரு பலம். அடுத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் உடைய பாக்கியாதிபதியானவர், லாபஸ்தான அதிபதியானவர், 8ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதியானவர் 10ஆம் பாவத்துல தொழில் ஸ்தானத்துல போய் நல்லா பலமா உட்கார்றாரு. இது ஒரு சூப்பரான ஒரு பலன். அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் நேராக பார்ப்பது, இதை விட மிகப்பெரிய பலம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு கோழையா இருந்தாலும் வீரனா ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இனி நீங்க கோழைக்காரன் கிடையாது, வீரனாக மாறக்கூடிய நேரம் வருது. வெற்றியே நீங்க நோக்கி செல்லக்கூடிய நேரம் வருதும். கால புருஷனுக்கு 2வது வீட்டுல போய் இந்த 2 கிரகங்கள் இருந்து உங்களை பார்ப்பது, இது மிகப்பெரிய ஒரு பலம். அதனாலதான் நான் கெட்ட பலனை சொல்லக்கூடிய நேரம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா கெட்ட பலன் இதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சு போச்சு. எப்ப போன மாசம் நடந்து முடிஞ்சு போச்சு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாரு. என்ன பண்ணாரு? எதிரி பகையை கூடாது வச்சாருங்க. கடனை வச்சாரு, பகையை வச்சாரு, எதிரியை வச்சாரு, வேலையை பிரச்சனை வச்சாரு, மனைவி கிட்ட பிரச்சனை வச்சாரு, நண்பர்கள்ட்ட பிரச்சனை வச்சாரு, கூட்டுத்தொழில பிரச்சனை வச்சாரு, டாக்குமெண்ட்ல பிரச்சனை வச்சாரு, பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேரை வச்சு விட்டாரு. கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஒரு பிரச்சனை உண்டு. எதிரி பகை பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க விருச்சக ராசிக்காரங்க. ஒரு ஆட்டுச்சு விருச்சகத்தை, சொல்லவே வார்த்தை கிடையாது. கண்டிப்பாக மருத்துவமனையா இல்ல வேலையா இல்ல நண்பனா கேட்டு பாருங்க. 11. அதாவது அது மட்டும் இல்லாம வருமானத்திலயா டாக்குமெண்ட்லயா பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து மாட்டுறதா இல்ல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறதா, இது ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆனவங்க யாருன்னா விருச்சக ராசிக்காரங்க. அவ்வளவு ஒரு தடையை பார்த்தாங்க. நான் ஓப்பனா சொல்லுவேன், கண்டிப்பா விருச்சக ராசிக்கு இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துச்சு. இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு சில பேருக்கு தசாபதி நல்லா இருந்தா எந்த ஒரு பாதிப்பு இருந்திருக்காது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இனிமே நடக்காது. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு யோகத்தை நோக்கி போக போறீங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியான பாதை, வீரமான பாதை நோக்கி போறீங்க. அதுவும் யாரோட பஞ்சமாதிபதியான குரு செவ்வாய் மங்கள யோகத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம். இது யாருக்குமே கிடைக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு யோகமாக ஜூலை மாதம் 17க்கு அப்புறம் வாழ்க்கையில மாற்றக்கூடிய நேரங்கள் வருது. சூரிய பகவான் திக்பலமாகிறார். 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் பாவத்துல புதன் பலமாகிறார். கேந்திர யோகத்துல திரிகோணஸ்தானத்துல எவ்வளவு கிரகம் பாருங்க, 3 கிரகம் இணைஞ்சிருச்சு திரிகோணம் கேந்திரத்துல. இது மிகப்பெரிய யோகம். எல்லாமே பாருங்க, எல்லா கிரகமும் திரிகோணம் கேந்திரம் லாபத்துல பஞ்சமஸ்தானத்திலேயே இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஜூலை மாசம் ஃபுல்லா கிரக அமைப்பு இருக்குது. கெட்ட இடத்துல எந்த கிரகமுமே கிடையாதுங்க. ஏன் நான் உங்களுக்கு ஜூலை 17 டைம் சொல்றேன்னா, சூரியன் 8ல இருந்து வந்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும். 17க்கு அப்புறம் 9ஆம் பாவத்து கடகராசி வந்துட்டாருன்னா நல்ல ஒரு பலன். 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்த வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. எல்லாமே வெற்றி தான். படிக்கக்கூடிய மாணவன்லாம் பாருங்க, படிப்பு டாப்பா இருக்கும் பாருங்க. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி ஈஸியா இனிமே நீங்க மேட்ச் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா, தைரியமா எழுதுங்க. எதிர்பாராத ஒரு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்க போகுது. அது மத்திய அரசாங்கம் இருக்கலாம், இல்ல மாநில அரசாங்கம் இருக்கலாம். கண்டிப்பாக 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது. விருச்சகத்துக்கு அரசாங்க வேலை உண்டு. படிப்பு கல்வியில டாப்பா வருவாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்குது.
திருமணமா படிப்பு கல்வியா 2 விஷயத்த முடிவு பண்ணீங்க, அவ்வளவுதான். கணவன் மனைவி ஒற்றுமை இதுக்கு முன்னாடி இல்லாத பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். காதல் திருமணம், 2வது திருமணம் 2மே ஓகே. திருமணத்துல பிரச்சனை இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் விருச்சிக ராசிக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த காலகட்டம், இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. நல்ல டைம் இருக்குது. திசா பத்தி நல்லா இருந்துட்டா குழந்தை பாக்கியம் இப்ப கிடைச்சிரும். ஏன்னா குழந்தைக்காரகன் குருவும் பார்க்கிறார். ராசி அதிபதியோட சேர்ந்து குழந்தைக்காரன் சேர்ந்துட்டார். கண்டிப்பா கிடைக்கும். பொன் பொருள் நகை பணம் வாங்குறது பண்றது பண்ணிக்கலாம். கடன் வாங்கி இடம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நடக்கும். இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம். என்கிட்ட பணமே இல்லை, நான் பயங்கரமா லட்ச கணக்குல கடன்ல இருக்கையா. இப்ப எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வருது, கடன் வாங்கியாச்சு வீடா வாங்குறப்ப ஒரு அமைப்பு வருது, வாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் மாத்துறது, இடம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, வேலை மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டுல வேலை பார்த்தோம்னா செம்ம பிரச்சனை, வேலையில பிரச்சனை, நிறைய பிரச்சனை. இந்த கலகெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நிரந்தரமான வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். சொந்தமா தொழில் பண்ணணும். இப்ப எனக்கு இந்த மைண்ட் செட் வந்துருச்சு, பண்ணலாமா வேணாமா, ஏன் பண்ணுங்க, நல்லா சூப்பரா இருக்கும். இந்த நேரம் டைமிங் சூப்பரா இருக்காரு, அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, இது எல்லாமே டாப்பா கொண்டு போறாரு. தொழில நல்ல லாபத்தை கொடுக்குறாரு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அது மாதிரி லாட்ரி யோகம் யார் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, இந்த யோகத்தை பத்தி பேசுங்க. லாட்ரி யோகம் கண்டிப்பா 100% அந்த யோகம் நிறைய பேருக்கு கிடைக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாது. ஏன் லாட்ரி யோகம் நான் கிடைக்கணும் நான் ஒரு தெளிவா சொல்றேன்னா, 5ஆம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதியான குரு உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்றதுனால இங்கே லாட்ரி யோகம் கிடைக்கிறது, வேற எதுனால இல்லை. அதனால அந்த யோகத்தை கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா கண்டிப்பா வரும். லாட்ரி யோகம் 100% வெளிநாட்டு வெளியூர் உள்ளவர்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எல்லா விஷயம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். வெளிநாடு வெளியூர் யோகம் வரும். தந்தையுடைய உடல், தாயுடைய உடல் சார்ந்த பிரச்சனை தான் சரியாகும். உங்களுக்கு உடல் உபாத பெருசா ஒரு பாதிப்பினுமே கொடுக்காது, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் வருது. இப்ப நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப துன்பப்பட்டாங்க, ரொம்ப துயரப்பட்டாங்க. வாழ்க்கையில நிறைய ஒரு நிம்மதியே இல்லை இதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. இடமோ பூமியோ வாங்குற யோகம் இருக்கு, கண்டிப்பா வாங்கிக்கோங்க. வீடு, வண்டி, வாகனம் மாத்துறது, பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் உள்ள கலகம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருப்பீங்க. இனிமே ஒரு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் வருது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். எப்போதுமே நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க. ஏன்னா அந்த குடும்ப பொறுப்பு எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். இனிமேல் அந்த பொறுப்போட நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்த அனுஷத்துல பிறந்தவங்க கொஞ்சம் சனி பகவான் வக்ரமாகறாரு, கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் ஒரு குழப்பத்துல இருப்பீங்க, ஆனா பெருசா பாதிக்காது, நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் குருவோட சாரத்துல போய் அந்த குரு உங்களை பார்க்கறதுனால நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் நடக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய நேரம் வருது. அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக வாழக்கூடிய நேரம் வருது. அடுத்து அனுஷத்துக்கு அப்புறம் கேட்டை நட்சத்திரம். புத்திசாலியான நீங்க தான், அறிவுக்கு நீங்க தான், அனுசரிச்சு போறது நீங்க தான், ஒரு அன்பான குணமும் காட்டக்கூடியவங்க நீங்க தான். எதுலையுமே இனிமே உங்களுக்கு ஒரு வெற்றியா வருது. உங்களுடைய ராசி நட்சத்திர அதிபதியான புதன் பகவான் 11ஆம் பாவத்துல வர்றாரு. 10ஆம் பாவத்துக்கு வராது. தொழில் பண்ணக்கூடிய நபர் தொழிலை பண்ணலாம். தொழில் உத்தியத்துல மாற்றங்கள், மாமனார் மாமியார் ஒரு சொந்தங்கள், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்குற யோகங்கள், வேலை இட மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஒரு முயற்சி எடுத்தால் வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். ஐடிஐ ஃபீல்டு, கம்ப்யூட்டர், எழுத்து, கணிதம் ஃபீல்டு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா வர்றதுக்கு ஒரு காலத்தை அமைச்சு கொடுக்குறேன். வரக்கூடிய ஜூலை மாத பலன் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.